இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் களம் 18 நிகழ்ச்சியில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனின் பல்வேறு கேள்விகளுக்கு மனம் திறந்தார். குறிப்பாக தொங்கு சட்டசபை அமையும் என்று தாம் தேர்தலுக்கு முன்பே கணித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். தாவேகாவுடைய வெற்றி, அதே போல உங்கள் அணியினுடைய தோல்வி, இதை எப்படி பார்க்கலாம்? அப்போ நான் என்ன யூகம் பண்ணேன்னா, விஜய் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை வெகுவாக பிரிப்பார். அப்படி பிரிக்கிற போது திமுக கூட்டணியின் மொத்த எண்ணிக்கை, அதாவது வெற்றி பெறக்கூடிய இடங்களின் மொத்த எண்ணிக்கையில் பெரிய சரிவு ஏற்படலாம். ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காமல் போகலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் எனக்குள்ளே இருந்தது. நான் இப்படி மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கல. இப்போ ஷார்ட்ஃபால் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்தும் நோக்கம் வெற்றி பெற்றிருப்பதாக கூறிய திருமாவளவன் சிறுபான்மையினரின் வாக்குகள் பெருமளவு தாவேகாவிற்கு சென்றிருப்பதாகவும் கூறினார். அதிமுக சரிவை நோக்கி போகும் என்பதை தேர்தல் பரப்புரையில் கூறியிருந்ததாக குறிப்பிட்ட திருமாவளவன் தமிழ்நாடு அரசியல் களம் தாவேகா வெர்சஸ் பாஜக என்று மாறியிருப்பதாக தெரிவித்தார். பிஜேபியினுடைய நேர் எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அங்கே அமைச்சர்கள் இடம்பெற போகுது. பிஜேபியை ஐடியாலஜிக்கலாக தொடர்ந்து எதிர்க்கிற இடதுசாரி கட்சிகள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடிய விசிகா அங்கே ஆதரவு நல்கி இருக்கிறது. பிஜேபியால் ஏற்கவே முடியாத இஸ்லாமியர் கட்சி அங்கே இருக்குது. அப்போ இந்த நிலையில் தாவேகா அரசாங்கத்தை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு பிஜேபி தான் படிப்படியாக முன்னால் வந்து நிற்பாங்க. திமுக அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதா என்ற கேள்விக்கும் திருமாவளவன் பதிலளித்தார். 7ஆம் தேதி எங்களுக்கு தனித்தனியாக ஒரு அழைப்பு வருது. திடீர்னு சிஎம் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு கருத்து வைக்கப்பட்டது. என்னன்னா, இது மாதிரி நம்ம அணியும் அதிமுக அணியும் சேர்ந்தால் நாமளே ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு ப்ரப்போசல் வந்துருக்குது. அதான் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக முன்மொழிகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு முதல்ல நான் சொல்கிறேன். இது திமுகவுக்கே பெரிய கேள்விக்குறியாயிரும், உங்களுடைய எதிர்காலமே சூன்யமாயிரும், இது நல்ல முயற்சி இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். கம்யூனிஸ்டுகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனில் தான் கருத்து சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தனக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு வந்ததாகவும் குறிப்பிட்டார். 8ஆம் தேதி இரவு நான் அவரை பார்த்து சொல்லான்னு போனப்போ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் இல்லை, நீங்கள் இடதுசாரிகள் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறதா சொல்லிட்டீங்க, அதனால் நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இது திரு ஸ்டாலின் சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்கிறார். அது அவர் போனது பிறகு அங்கே இருந்தவங்க மத்தியில் ஒரு கருத்து வருது. என்னென்னா, இல்லை இப்போ வேறு மாதிரி ஒரு லேட்டர் டெவலப்மெண்ட் இருக்குது, உங்களை காமன் கேண்டிடேட்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் முதல்வர் அப்படிங்கிற மாதிரியும், எடப்பாடியோ இன்னும் மற்ற 2-3 பேரும் துணை முதல்வருங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா ஏடிஎம்கே சைடில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதில் அப்படி ஒரு நிலை வந்தால் நீங்கள்லாம் அதுக்கு ஒத்துக்கிட்டால் வெளியிலேருந்து தான் எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம், இதுக்கு எப்படி உங்கள் கருத்து என்ன அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இதெல்லாம் நடக்கிற கதையா, தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் நடக்குமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னியாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்று நிர்வாகிகள் வலியுறுத்தியும் வெளியிலிருந்து ஆதரவு தர தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்ததாக கூறிய திருமாவளவன் தாவேகாவிற்கு ஆதரவளித்த கடைசி தருணத்திலும் மற்றொரு வாய்ப்பு வந்ததாகவும் பிரத்யேக தகவலை பகிர்ந்து கொண்டார்.